கோயிலுக்குள்ள வந்து போன் அலோடு இல்லையா மக்களே. ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாமி வந்து அந்த பெரிய கோபுரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இருக்குது. அப்போ நடந்து வர சொன்னது ஒரு நல்ல விஷயம் தான்ப்பா. செம்மையாக இருக்குது பாருங்க, இங்கே பாருங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் பார்க்கிங்கில் தான் நிற்கிறேன். வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி தான் இருக்குது. அவர் வினாத்தா அவரும் வந்துட்டார். இப்போ எங்கே கிளம்பிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறோம். ஒரு மலைக்கு மேலே இருக்க கோயில், அதாவது ஒரு கிட்டத்தட்ட திருப்பதி மாதிரியே சொன்னாங்க. விசாகப்பட்டினம் சிட்டிக்குள்ளாரே தான் இருக்குது. இங்கேருந்தே தெரியும். இந்த ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். கண்டெய்னர் மேலே ஏறி நிற்கிறேன். இது வந்து ஏர்போர்ட்டு. அப்படியே இங்கே பாருங்கள், அந்த மலை தெரியுதா? இந்த மலையில் தான் வந்து இந்த கோவில் இருக்குது. இது சென்ட்ரலில் தான் இருக்குது. அது ஒரு கவர் கம்பு மாதிரி. கொஞ்சம் டைமில் பார்த்துருந்தா ஒரு நாமம் மாதிரி அந்த மலையில் தெரியும். அங்கே தான் இருக்குது கோவில். இப்போ அங்கே தான் போக போகிறோம். கோயிலுக்கு புறப்பட்டாச்சு. நானே நம்ம தலைவர் அர்ஜுன பிள்ளை, உன் பேர் என்னப்பா? பூபதி. பூபதி, ஒரு 4 பேர் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போகணும். பாருங்க, அந்த வண்டி மாட்டிக்கிச்சு. ரோடு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால் இந்த வண்டி மாட்டிச்சு. ஹவுசிங் மட்டும் மாட்டி சுற்றிட்டு இருக்கா. இது வந்து இந்த ரோடு போகிற இட்டாச்சி வரும் மண் தள்ளுறதுக்கு. அந்த வண்டி வந்து தள்ளினாதான் வண்டி உள்ளே போகும். மறுபடியும் இங்கேருந்து ஆட்டோ, அங்கேருந்து பஸ்ஸு. இன்னைக்கு இங்கேருந்து நம்மளை கூப்பிட்டு போக போகிறது அண்ணன் தான். அண்ணன் தான் ஏற்கனவே போயிட்டு வந்தார். அதனால் அவர் தான் நீங்கள் கூப்பிட்டு போக போகிறார். வருது பாருங்க, ஏற்கனவே காமிச்ச மலை தான். இந்த மலையில் தான் இப்போ வந்து ஏறி போகணும். ஃபுல்லாக பாருங்க நிலக்கரி. எல்லாம் மார்க்கெட்டுக்காக வண்டி, அவ்வளோ வண்டி கூட்டமாக இருக்கு. இதுக்கப்புறம் பஸ்ஸு. ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி 28H. இந்த பஸ்ஸு நேராக கோயிலுக்கே போயிடுமா மக்களே? ஒரே பஸ், 2 பேர் டிக்கெட் எடுத்து வச்சாலே ஒரு ஆளுக்கு 50 ரூபா. அவங்க 2 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. முன்னாடி 2 வடக்கு நண்பர் வந்துட்டாங்க. நானும் தலைவரும் அங்கே இருக்கிறோம். ஒன்றா லோடு போட்டு விட்டானுங்கள, என்ன பண்ண தனித்தனியாக வந்தேன். கோயில் ஒன்றா போகணும். அப்படியே மெதுவா மலைக்கு மேல பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. நான் கூட மலைக்கு மேல இருந்து கீழே இறங்கலாம், திருப்பதி மலை பேர் அப்படியே டாப் வியூ பார்க்கறதுக்கு சுற்றி சுற்றி இறங்கணும்னு நினைச்சேன். அந்த அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா மலைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வீடு பில்டிங்கு சுற்றி வந்து ஒரே இதில் தான் இருக்கு. அப்படியே இந்த பில்டிங்கெல்லாம் கீழே இறங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த ரோடு பார்ப்போமா, அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கிட்டு பாருங்க டவுனில். இந்த அளவுக்கு தான் இருக்கு. அது வைசாக் ஊரே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மலைக்கு மேலே விடுங்க அது இதுன்னு போகுது.
கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக பயணம் பண்ணிட்டு இருக்கோம். வே டு டெம்பிளா வேற போட்டிருக்கு, வேற டெம்பிளோ. கோவில் பேரு தெலுங்குல எழுதி வச்சிருக்கு மக்களே, தெரியல. அதை பாருங்க, மேல எல்லாம் நடந்து போறாங்க. பஸ் ஸ்டாண்ட். இது பஸ் ஸ்டாப் போல, பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து மறுபடியும் இப்போ மலைக்கு மேலே போக போகுது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. இதுக்கு மேலே தான் மலையில் கொஞ்சம் பயணம் போல், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பஸ்ஸு திணறுது ஏறுறதுக்கு. பஸ்ஸு தேனி. இங்கே கூட வீடுங்கள்லாம் நிறையா இருக்குது, கொஞ்சம் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நடந்து போகிறவங்க அது அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிற்கல நடந்து போயிட்டுருக்காங்க. போடு போடு. பஸ்ஸே எக்ஸ்ட்ரால தான் ஏறுது. ஆனா ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான் போல. பாதி மலை வந்து ரோடு சிட்டிலே டிராவல் பண்ணிட்டு வந்தாச்சு. காரு இதெல்லாம் பூட்டு போல. பஸ்ஸு டைரெக்டாக போகுது, காரு பைக்குக்கு. பரவாயில்ல, டிசப்பாயிண்ட் பண்ணுவாங்களோ நினைச்சேன். ஏறிக்கிட்டு தான் இருக்கு பஸ்ஸு. மேலே மேலே. ஆறு, இன்னொரு 6 பஸ் போகுது, 6ஆம் நம்பர். ஒன்னே போல இருக்கு, ஒரு பக்கம் தான் போகுது. இறங்கத்துக்கு வேற வழி இருக்குமோ ஒன்றுமோ தெரியல. இல்லை இல்லை, இறங்கிறதுக்கும் அதே தான், பஸ் எதுலேயும் வருது. ஏறல ஏறல. நம்ம இதெல்லாம் லாரி எடுத்துட்டு வந்தா லோடு வண்டி ஏறும், ஆனா திணறிட்டே ஏறும். பரவாயில்ல, நம்ம தலைவர் பஸ் சைடு இடத்துல போறாரு.
நல்லா இருக்கு மக்களே வியூ பார்க்க. ஆனால் என்ன ஒன்று ஃபுல்லாக கொஞ்சம் மரமாக மறைச்சிட்டு இருக்கு. மலையோரம் வந்து விட்டோம். வியூ எல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு. வரும்போது இந்த பக்கமே உட்காரணும், அப்படின்னாதான் அந்த சைடு வந்து ஆங்கிள் கவர் பண்ண முடியும். கீழே இறங்கும் போது அந்த வியூ எல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு. மேலே வந்தாச்சு மக்களே. இதான் என்ட்ரன்ஸ் போல. வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு. பெரிய கடைகள் ஒன்றும் இல்லை. அதுவும் நம்ம கோயிலுக்குள்ள வந்து போன அலோடு இல்லையா மக்களே. ஒரு இதுல கொடுத்துட்டு போகணுமா. மேடு தான் பாரு. இந்த பஸ் ஸ்டாண்ட் ஏறுது. நம்மளுக்குலாம் எக்ஸ்ட்ரா அங்கிருந்து எடுத்து எக்ஸ்ட்ரா போட்டு ஈத்துன்னு வரணும். பல்ல கடைசிட்டு ஈத்துட்டு வரணும். கூட்டம் அதிகமாகுதா? போன தடவை வரும்போது பரவாயில்ல, இப்போ அதிகமாகுதா மக்களே கூட்டம்? என்ன அப்படி போகணுமா? கோவில் பேரே வாயில வர மாட்டேங்குது. ஓ இங்கதானா? இங்கதான் மக்களே எல்லாத்தையும் ஒப்படைத்து விட்டு போக வேண்டுமா? என்னப்பா அப்படி பண்ணிட்டீங்களே. எல்லாம் கழட்டுங்கோ கழட்டுங்கோ. டோக்கன் சிஸ்டம் 88 மினி டெம்பிள். படியேறுங்க படியேறுங்க. மொபைலுக்கு இன்னொரு இடம் இருக்கா மக்களே. மொபைல்லாம் கொடுத்துட்டு தான் போகணுமா, வேற வழி இல்லை. கூட்டம் பயங்கரமா தான் இருக்கு போலயே. அவர் சொல்றது கீழே அந்த அளவுக்கு வரலன்னாரு, மேலேயே இந்த அளவுக்கு இருக்கு. நம்ம திருப்பதி பெருமாள் கோயில் மாதிரியே தான் மக்கள் எதுவும் இருக்குமா. இதையும் வந்து சுற்றி சுற்றி கேட்டில் உள்ள அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி பார்க்க போக முடியுமா. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இந்த லைன் எல்லாம் எதுக்கு நிற்குதுன்னே தெரியலையே. மொபைல் கவுண்டர் வந்து விட்டது. மொபைலை கொடுத்துட்டு உள்ள போய் சாமி பார்த்துட்டு வர மக்களே. அப்படியே இருக்குன்னு. ஹலோ மக்களே, சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ கோவிலுக்கு உள்ள வந்து ஃபோன் அலோடு இல்லை.
அதனால் வந்து நான் உள்ளே போகும்போது ஒரு வழி கவனித்தேன். அது எப்படி போய் சாமி பார்த்தோன்ற ஒரு இதை பார்க்கலாம். இந்த பாருங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாமி வந்து அந்த பெரிய கோபுரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு, சாரி, இதுதான் வந்து கோவிலே பாருங்க. அது அந்த பெரிய கோபுரம் வழியாக தான் இப்போ வெளியே வந்தோம். இந்த போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இது வழியாக உள்ளே போயிட்டு சுற்றி கித்தி போனோன்னா அந்த பெரிய கோபுரம் இருக்குது பாருங்கள். அந்த பெரிய கோபுரத்தில் தான் சாமி இருக்குது. ஒரு 4 மணி நேரம் ஆச்சு மக்களே உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு. ஆனால் நல்லா தான் இருந்தது, க்ரௌட் அதிகமாக இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. பயங்கர டயர்டு தான். ஆனால் நெத்தியில் பாருங்கள் நாமம், அந்த நாமம் 5 ரூபா. உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இது வெளியே தான் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தோம். சாமி எந்த மாதிரி இருந்ததுன்னா, ஒரு சிலை மாதிரி தெரியல, ஒரு உருவம், ஒரு சிலை உருவம் மாதிரி தெரியல, வேறு மாதிரி தான் இருந்தது. எங்கன்னா ஃபோட்டோவில் இருந்து நான் காட்டுறேன். ஆனால் நாங்கள் ஃபோட்டோவில் இருந்து பார்த்த வரைக்கும் சாமி இந்த மாரி தான் இருந்ததுதான்னு கூட நேரில் பார்க்க முடியல. ஒரு உருவமாக சிலை மாதிரி இல்லை. இருங்க, நான் என்ன இருந்தால் காட்டுறேன் அவங்களுக்கு. அது அங்கே இருக்காது பாருங்க. அது வழியாக என்ட்ரன்ஸ் ஆகி இதில் வந்து சுற்றியும் வந்து இப்படி போயிட்டு திரும்ப வளைஞ்சி 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 அதை நிற்கிறாங்க பார்த்தீங்களா, உள்ள பாருங்க. இப்போ கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு கூட்டம். நாங்கள் இருக்கும் சரியான கூட்டம். இதிலலாம் நின்று அப்படியே உள்ளே போயிட்டு அதை போகிறாங்க பாருங்க. அதை உள்ளே போயிட்டுருக்காங்க இல்லையா, அது வழியாக தான் வந்து சாமி உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்தது. இது கரெக்டாக சொல்ல போனால் அதில் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாரு, கொஞ்சம் முன்னாடி அந்த கோயில் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி. அது வழியாக வந்து தான் இப்போ உள்ளே போயிட்டு வெளியே வந்தது. நல்லா இருந்தது. ஆனால் இந்த கோயிலுக்கு யாருன்னா வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள் மக்களே. ஆனால் வெங்கடாஜலபதியே பார்த்தாச்சு. அது வராங்க பாருங்கள் பின்னாடி, அது வழியாக தான் எக்ஸிட் ஆகி வெளியே வந்தது. இந்த கோபுரம் வந்து இப்போதைக்கு உள்ள அலோடு இல்லை போல. அவங்க குருக்கள், குருநாதர் அவங்களாம் மட்டும் போயிட்டுருக்காங்க. காலு பயங்கர சுடுது தலைவரே. சாமி அப்படின்ட்டு சாமி பார்த்தீங்கன்னா ஆனால் சிலை மாதிரி உருவமா இல்லை. இங்கே மக்களே கொஞ்சம் தூரம் லட்டு கவுண்டர் வரும். இந்த லட்டு கவுண்டரில் சாமியோட சிலை இருக்கும். அது ஃபோட்டோவில் நான் காட்டுறேன் சாமி. ஆனால் நேரில் பார்க்கும்போது இதில் எந்த மாதிரி கூட இல்லை. ஒரு மாதிரி ஃபுல்லாக மாலை போட்டு மஞ்சள் தடவி அது இதுன்னு வச்சுருந்தாங்களா, அப்படிதான் இருக்குது. ஒரு கல்லில் நாம அப்படிதான் வச்சுருந்தாங்க. லட்டு கவுட்ரு லட்டு வந்து 15 ரூபா. அது புளி சாதமா 10 ரூபா. லட்டு வாங்கிட்டான் ஆளுக்கு 2 லட்டு. இங்கெல்லாம் வந்து ஃபோன் வந்து அவங்கக்கிட்ட தான் இருந்தது, அதனால் வாங்க முடியல. பாருங்க, சாமி வந்து இந்த மாதிரி தான் உள்ளே இருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் நேரில் பார்க்கும்போது கீழே குனிஞ்சு பள்ளத்தில் பார்த்த மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாமி வந்து ரொம்ப பள்ளத்தில் இருக்கும், கீழே குனிஞ்சு தான் பார்க்குற மாதிரி இருக்கும்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் வந்து மேலே தூக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து மேலே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன கதைன்னு உண்மை கதை தெரியல. பேருந்துக்கு திரும்ப பயணம் பண்ண போகிறோம். அடி வெயில், ஆனால் பட்டையை கொழுப்புது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. தண்ணி கேன் வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்கு, என்ன பிடிச்சிக்கலாம். ஃபில்ட்ரு வாட்ரு நல்லா தான் இருக்குது, குடிச்சு பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா கவுண்டர்னு போட்டிருக்கா. தரிசனம் 300 ரூபாயில் இருக்குது, 100 ரூபா, 500 ரூபா. நம்ம போனது ஃப்ரீ. என்ன விசிறியா? நம்ம போனது ஃப்ரீ தரிசனம். அடிக்கிற வெயில்ல நம்மளால முடியலப்பா.
மக்களே பஸ்ஸில் போகலான்னு நினச்சா இவங்க படிக்கட்டில் ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி போகலாம் அப்படின்றாங்க. கீழே இறங்கும் போது கொஞ்சம் டவுனு தான், இறங்கலாம். ஃபுல்லாக டவுனு தான். நம்ம உடம்புல எனர்ஜி இல்லையா. இந்த லைட்டு தான் மக்களே, நைட்டில் பார்த்தா தெரியும். அங்கே பார்க்கிங்லேருந்து பார்த்தா லைட் அது. பாருங்க இப்படி பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாண்டு தான். கீழே பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி போகலாம், நடந்தே போகலாம் வாங்க அப்படின்றாங்க. பர்ச்சேசிங் யார்டுக்கு வந்திருக்காங்க எல்லாம். இதை வரும் மக்களே, இதுதான் அந்த சாமியோட போட்டோ. ஃபுல்லா கயிறும் கட்டியுமா தொங்குது. எனக்கு எதுவும் கையில கழுத்துல போட்டுங்கிறது பிடிக்காது, அதனால எதுவும் வாங்கலை. ஃபுல்லா ஆனால் கயிறு அந்த மாதிரி கடையாக தான் இருக்கு. இங்கேயும் குடிக்கிற தண்ணி அடைய வச்சிருக்காங்க. பஸ் எல்லாம் இங்கேருந்து பயங்கர கூட்டமாக தான் இருக்கு. அங்கேருந்து வரும்போது ஈஸியாக வந்துட்டோம், இங்கேருந்து பஸ் கூட்டமாக இருக்கு. பஸ் ரூட் அது வரைக்கும் பாருங்க. மேலே ஏறி திரும்ப அப்படியே அந்த மலை ஓரமாக கீழே இறங்குவோம். நம்ம இப்போ படிக்கட்டில் கீழே இறங்கி போக போகிறோம். இன்னைக்கு ஒரு வழி ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மள. இதுதான் மக்களே ஸ்டெப்ஸில் கீழே இறங்குறதும் அங்கேருந்து மேலே ஏறுறதுக்கும். எத்தனை படிக்கட்டு அண்ணா, இது எத்தனை படிக்கட்டுண்ணா தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தான் வரும். என்ன உத்தரத்துக்கு போட்ட தலை மூஞ்சிக்குதா பாத்தியா? மலையின் படிக்கட்டு அடிவாரத்தில் இறங்குறோம். என்ன பண்ண போறோம் தெரியல. கையில் சில்லற ரொம்ப நேரமா வச்சிருந்தேன். மக்களே கீழே பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. சிட்டி தெரியுதா? மக்களே கீழே பாருங்க மக்களே எந்த அளவுக்கு இருக்கு. பரவாயில்ல, அப்ப நடந்து வர சொன்னது ஒரு நல்ல விஷயம் தான்ப்பா. விடு, செம்மையா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, அப்படியே இருங்க. கேட்டல செம்மையான வியூ தெரியுது மக்களே. ஆனா இங்க இருந்து பஸ்ல வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு எதிர்பார்த்துக்க முடியாது. கீழே பாருங்க அப்படியே சிட்டி பாதி கீழே அப்படியே ஃபுல்லா சூப்பரா இருக்கு. ஆனா பார்க்கறதுக்கே அருமையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த கார்னர் போயிட்டு காட்டுறோம் பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா ஒய்டா தெரியும். மக்களே இங்க இருந்து இந்த வியூ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. மொத்த சிட்டி அப்படியே பாருங்க, ரோடு கீழே சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் சான்ஸே இல்லை. ஆனால் பஸ்ஸில் வந்துருந்தா ஒர்த்து இல்லை. நடந்து வந்து கீழே இறங்கினா கூட இத்தனை படி இறங்குறதுக்கு ஒர்த்து தான். இன்னும் கீழே இறங்க வேண்டியது இருக்கு. ஆனால் வியூ பார்க்குறது சூப்பராக இருக்கு. ஒரு சிட்டி, விசாகப்பட்டினம் சிட்டியில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பாதியாவது தெரியுது. இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மக்களே. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது மக்களே இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் போகுது. எதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. உள்ள பாருங்க. ஐயோ ஆமா, ஆனால் இது வந்தாலும் கொஞ்சம் ஏறது கஷ்டமாக தான் இருக்கு. குகையா பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் தெரியுது.
இவ்வளோதானா? இல்லை, ஆனால் டேர்ன் ஆகி போகுது. அதில் டேர்ன் ஆகி போகுது. நமக்கு வேணாம், வாங்க இப்படியே போகலாம். கூட்டு வந்து காமிச்ச இல்லையா குகை இருக்குன்னு, கொஞ்ச தூரம் உள்ளே போய் பார்த்தேன். வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த லெஃப்ட்டுக்கு அப்புறம் வழி இல்லையே, இருக்குதுண்ணா. அதான் திரும்பினார் ஒவ்வொன்று தான். சரி, வா வா வா. ஓகே, கீழே ஸ்டெப்ஸ் மறுபடியும் இறங்க வேண்டியது தான். ஆனால் நடந்து வந்ததுக்கு ஒர்த்து தான். நல்ல வியூ. எல்லாம் மட்டும் மஞ்சள் சந்தனம் எல்லாம் தடவிட்டு வராங்க. வேண்டுதல். பஸ்ஸு தான் வளைஞ்சி வளைஞ்சி ஏறிக்கிட்டு இருக்கா இல்லை, அதனால் அப்படி தெரியுது. நம்ம கீழே இறங்குறோம், அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இறங்குற மாதிரி தான் இருக்குது. பாருங்க, வீடியோ எடுக்கிறேன்ற கேப்பில் ஸ்டெப் படிக்கட்டில் பார்த்து காலை வச்சு இறங்கணும். இதில் அதை ஒன்று ஜாக்கிரதையாக பண்ணணும், இல்லைன்னா கஷ்டம். ஆனால் சிட்டியில் கொஞ்சம் இந்த அளவுக்கு தெரியுதுல்ல, இது போதும், ஒர்த்து. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து சாமி பார்த்து வெளியே வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு வியூ. ஆனால் அதில் ஏறி வரணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், இறங்குறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். டீஹைட்ரேட் ஆச்சு மக்களே பாடி. ஏன்னா சரியான வெயில் வரையா ஒரு பக்கம், காலையிலேருந்து கொஞ்சம் அலைச்சல் தான். அதனால் இறங்குறதாவே இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் மக்களே. பாருங்க, வியூ பாயிண்ட் இருக்கா, வியூ பாயிண்ட், அதாவது இதுதான் வியூ பாயிண்ட்டு. இது மேலே ஏறி இங்கேருந்து பார்க்குற மாதிரி. ஆனால் சிதிலம் அடைஞ்சு இருக்குது. இதுக்கு மேலேயும் ஒரு சாமி இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்த்தோன்னா இந்த மரமே ஃபுல்லாத்தையும் மறைச்சிரும். மெயின்டைன் பண்ணலை, அப்படியே விட்டுக்கிறாங்க. ஆனா கால் வலிக்குது. கால் வலிக்கலையா? முடியல, கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு அது பாருங்க. கீழே ரோடு தெரியுதா, அது வரைக்கும் கீழே போகணும் தான். பஸ் டேர்ன் ஆகி போறதுக்காக அப்படி போய் இப்படி வந்து திரும்ப அப்படிதான் வரும். நம்ம நடக்கிறோம், இறங்குறோம்ல, அதனால அப்படியே ஸ்ட்ரைட்டா கீழே இறங்க வேண்டியது. இதுவே வளைஞ்சு தானே வந்துருக்கு, அங்கேருந்து வந்து இப்படி பெண்ட் ஆகி தானே வந்திருக்கு. ஐயோப்பா, சின்னதாக பிரேக் தான், இதுக்கு மேலே முடியாது. ஆனால் பார்க்க நல்லா தான் இருக்குது. காலு கிடுகிடு நடுங்குதுப்பா. நல்லா இருக்குல்ல? அண்ணா பாருங்க, இப்பதான் கீழே அதோ போக வேண்டியது இருக்கு. பேலன்ஸ்
எல்லா பசங்க இறங்கி வருது. வடக்கு நண்பரை பாருங்க, தலையில துண்டு போட்டுக்கிட்டு இறங்கிட்டு இருக்கிறது. மக்களே, ரோடு மேலே ஏறுற ரோடே வந்துருச்சு. ஆஞ்சநேயர் ஒருத்தர் இருக்காரு, வரவங்களை வெல்கம் பண்ணிட்டு. இதுக்கு மேலதான் பஸ் வந்து ட்ரெயின் போறது. ஆமா, வந்தாச்சு, கீழே வந்தாச்சு, கிட்டத்தட்ட முடிய போகுது. படிக்கட்டு கீழே வந்துட்டேன் பாருங்க. சேம் இதே மாதிரி தான் சாமி வந்து மேலே இருக்காப்புல. இந்த ஆமாம், சேம் இதே தான். ஆனால் வந்து அதில் பெருசாக இருந்தாப்புல, இது சின்னதாக. இப்போ பார்த்தது சேம் தான் வந்து மேலே சாமி சிலையாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருந்தது, நல்லா இருந்தது. இது கொஞ்சம் சின்னதாக என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸ்டெப்ஸில் படிக்கட்டில் போகிறதுக்காக. இது சாமி பேக்கில் இருக்கும், ஃப்ரண்ட் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. இப்படிக்கா போயிட்டே பார்க்கலாம். வந்தாச்சு, கிட்டத்தட்ட கீழே வந்தாச்சா. அப்பா, பெருமாள் தரிசனம் இனிதே முடிந்தது. பாருங்க, தேங்காய் கலப்புறம் எல்லாம் உடச்சி வச்சிருக்காங்க. அதேதான், இங்கே கல்லில் வச்சுருக்காங்க சாமி. குழந்தை ஒன்று விளையாடிட்டு இருக்கு. அப்படியே மேலே இருந்து கீழே இறங்கி கீழே வந்தாச்சு. போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பஸ் ஏறி இங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு தான் இந்த மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிது. நம்ம இப்போ மலையிலேருந்து கீழே வந்து இறங்கி நடந்தே வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து பஸ் ஏறணும், திரும்ப பார்க்கிங் போகணும். 6 அப்பா, கீழே இறங்கி பஸ்ல வந்து உட்காந்தாச்சு. கால் தான் பா, யார் யாருக்கெல்லாம் கால் வந்து வைப்ரேட் ஆகுது. படிக்கட்டுல கீழே இறங்கி வந்தது கால்லாம் கிட்டுக்கிட்டுன்னு நடுங்குது. ரொம்ப நாள் ஆச்சுல நான் இந்த மாதிரி அதெல்லாம் நடந்து வந்து, ரொம்ப நாள் கழிச்சு வர்றதால கிட்டு நடுங்குதுட்டு இல்லை. விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன். பேக் டு பார்க்கிங் வந்தாச்சு. வெற்றிகரமாக கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு மக்களே. திரும்ப வண்டிக்கு டைம் ஆகுது, 5 மணிக்கிட்ட ஆக போகுது. இன்னும் 2 நிமிஷங்குது. முடியல, கால்லாம் பயங்கரமாக இருக்குது. போயிட்டு போனது கூட இல்லை, கீழே இறங்கி வந்தது தான் ரொம்ப டயர்டு. ஆனால் வந்ததுக்கு வியூ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்பா, இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல, பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்தால் நல்லா இல்லையான்னு. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வேறு எங்கன்னா போனோன்னா அது ஒரு கண்டென்ட்டாக எடுப்போம். பாய்.